உலக பொதுமறை. திருக்குறள் அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. விளக்கம். நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்களின் பெருமையை பற்றி 100,000 நூல்களும் கூறியிருக்கின்றன. எடுத்துக்காட்டு, பெரியாழ்வார் போல தன் வாழ்நாளெல்லாம் ஒழுக்கத்திலேயே நிலைத்தவர், அவரைப் போல வாழ்ந்தவர்களை நூல்கள் புகழாமல் விட முடியாது. குறள் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண் டற்று. விளக்கம். பற்றுகளை விட்டவர்களின் உயர்வை அளவிட முயல்வதே உலகில் பிறந்த எல்லோரை எண்ணுவது போலவே. எடுத்துக்காட்டு, புத்தர், மகாத்மா காந்தி போன்றவர்கள் பற்றுகளை விட்டவர்கள். அவர்களின் பெருமை எண்ணிக்கையால் கூற முடியுமா? குறள் 23. இருமை வகை தெரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. விளக்கம். இம்மையும் மறுமையும் எது நன்மை எது தீமை என்பதை ஆராய்ந்து அறத்தை ஏற்றுக்கொள்வோர் உலகில் ஒளிர்கிறார்கள். எடுத்துக்காட்டு, அன்னை தெரசா தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட்டு தியாகம் செய்து பிறருக்காக வாழ்ந்தார். அதுவே அறம். குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைபிற்கோர் வித்து. விளக்கம். அறிவெனும் கருவியால் ஐம்புலன்களை அடக்க வல்லவன் உயர்ந்த வாழ்க்கைக்கான விதையை போட்டவனே. எடுத்துக்காட்டு, நமக்குள்ள ஆசைகள் சுவை, ஒலி, நாற்றம், ஒளி, தொடு. இதை கட்டுப்படுத்தும் மக்கள்தான் ஆன்மீக உயர்வை பெறுவார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் போல. குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங்கரி. விளக்கம். புலனாசைகளை அடக்க வல்லவனின் ஆற்றலை ஒப்பிட வேண்டுமானா வானுலகத்தின் தலைவன் இந்திரன் போல எடுத்துக்காட்டு, ஐம்புலன்களை அடக்குவதை கற்பனை செய்யவே கடினம். ஆனால் ஆன்மீக சித்தர்கள் இந்திரனுக்கும் மேலானவர்கள். குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார். விளக்கம். முயற்சி, தைரியம் தேவைப்படும் செயல்களை செய்து காட்டுபவர்களே பெரியோர். எடுத்துக்காட்டு, நம்முடைய அப்துல் கலாம் சார் ஏராளமான தடைகளை கடந்து இந்தியா ஒளிர வாழ்ந்தார். அதுதான் செயற்கரிய செயல். குறள் 27. சுவையொளி ஊரோசை நாற்றமென் ரைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பையும் தாக்கங்களையும் புரிந்து அதில் அடிமையாவதை தவிர்ப்பவன் உலகை இயக்க வல்லவன். எடுத்துக்காட்டு, சிலர் சுவையில் அடிமையாய் பழக்கப்பட்டு உடலை பழுதாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் உணவு, தூக்கம், ஏக்கங்களில் தம்மை கட்டுப்படுத்துபவரே உயர்ந்தவர். குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். பேரறிஞர்கள் பேசும் அழகான வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் அவர்களின் செயல்களும் சொல்லும் மந்திர மொழிகளும் அவர்களையே உயர்த்தும். எடுத்துக்காட்டு, திருவள்ளுவர் பேசவில்லை, ஆனால் அவர் எழுதிய 630 குறள்களே அவரது புகழை பறைசாற்றுகின்றன. குறள் 29. குணமென்னுங் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயுங் காத்தல் அரிது. விளக்கம். நல்ல குணங்களை அடைந்த மகான் ஒருவருக்கு ஒரு கணம் கோபம் வந்தாலும் அதை சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எடுத்துக்காட்டு, ஒரு ஞானி கோபம் அடைந்தால் அது மழை போல் சற்று வந்து போயிடும். ஆனா அந்த ஒரு மழைப்பட்ட இடம் நனைந்துவிடும். குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர்மர் ரெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான. விளக்கம். உண்மையான அந்தணர் யார்? எல்லா உயிர்களுக்கும் சமமான அன்புடன் அறத்தோடு நடப்பவரே. எடுத்துக்காட்டு, ஒரு நாய், ஒரு புலி, ஒரு மனிதன், யாராக இருந்தாலும் உயிரே உயிர் என்ற பரிவுடன் நடக்கும் ஒருவனே உண்மையான அந்தணன். Please subscribe, like and comments.